வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, வாழ்த்தும் பயனும் என்கின்ற இந்த உலகையே காக்கக்கூடிய ஒரு மகா மந்திரத்தினுடைய விளக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ஆக்சுவலா மன்றங்கள்ல நாம் ஒரு அரை மணி நேர சிந்தனையாக பொதுவாக வழங்குவது வழக்கம். அந்த அரை மணி நேர சிந்தனை இதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டா, நான் இன் ஃபியூச்சர் இந்த வாழ்த்தும் பயனும் அப்படிங்கிறதுக்கு மனித மனதனுடைய ஆற்றல், எண்ணங்களுடைய ஆற்றல்ல இதனால் வரைக்கும் எவ்வளவெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காங்களோ அத்தனையினுடைய சாரத்தையும் இதுக்கு அடிப்படையை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுமா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இதனால் வரைக்கும் மனித மனதினுடைய ஆற்றல், ஆழ் மனதினுடைய அற்புத சக்திகள், இப்படி எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க இல்லைங்களா? சரிங்களா? எண்ணங்களுடைய ஆற்றல், உளவியல் விஷயங்கள், இது எல்லாவற்றையும் அடிப்படையா வச்சு ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுங்கன்னா நீங்க வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம வந்து பேசணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு கிளாஸ் போட்டு அதுக்குள்ள இந்த எண்ணங்களுடைய ஆற்றல் என்ன, மனதினுடைய சக்தி என்ன, அலை இயக்கத்தினுடைய சக்தி என்ன, பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, மனித உயிர்கள் எப்படி இயங்கிட்டு இருக்கு, எல்லா உயிர்களும் எப்படி இயங்கிட்டு இருக்கு, அதுக்குடைய அடிப்படையா இந்த அலை இயக்கம் காந்த ஆற்றல் எப்படி இயக்குது, அதுல எண்ணத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரிங்களா 10 நாளுக்கு அப்புறம் கடைசியா நீங்க வாழ்க வளம்னு சொல்றதோட பவரை சொல்லணுங்கிறது நினைக்கிறேன் நான். உண்மையாலுமே அப்படிதான் சொல்லணும். சரிதானுங்களா? ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா வாழ்நாள் முழுக்க உழைச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சரிங்களா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றான்னா அவனுக்கு அதோட வேல்யூ வந்து பெருசா தெரியும். சரிங்களா? ஆனா சாதாரணமா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதோட வேல்யூ தெரியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம லைஃப்ல அந்த மகா மந்திரம் கிடைச்சிருச்சு. அது எவ்வளவு பேர் நம்புறோங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்பினவங்க எத்தனை பேர் பயன்படுத்துறோங்கிறது அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. சரிதானுங்களா? இந்த தத்துவம் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா உங்க எண்ணத்துல இருக்கிறது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மட்டும்தான் இருக்கு. வேற ஒண்ணுமே இருக்காது. உங்க சொல்லுல அது மட்டும்தான் இருக்கும். அதற்கான செயலை நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முக்தி ஞானம் எல்லாமே. இதுக்கு மேல உயர்ந்தது ஒண்ணு கிடையாது. இதுக்கு மேல உயர்ந்த ஒரு செயல் இந்த பிரபஞ்சத்துல வருமானு எனக்கு தெரியல. சரிதானுங்களா? வள்ளலார்ட்ட போய் கேட்டிருக்கப்பவே வள்ளலார் என்ன சொல்றாரு? எல்லா உயிர்களும் இன்புற்றிருப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியான் பராபரமேன்னு சொல்றாரு தாய்மானவர். சரிங்களா? எல்லா உயிரும் சந்தோஷமா இருக்கணும், அதன் மேல நான் அன்பு செலுத்தணும்னு சொல்றாரு வள்ளலார். அன்பு செலுத்துதல நீங்க வார்த்தையா மாத்துனீங்கன்னா வாழ்க வளமுடன், அவ்வளவுதான். சரிங்களா? அன்புனா என்ன? பிறர் நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறது தானே அன்பு. சரிதானா? அன்னை தெரசா அன்பும் கருணையுமானவர்னா தொழுநோயாளிகள் துன்பப்பட்டப்ப அவங்க காப்பாத்துனாங்க, அவ்வளவுதானே. இந்த அன்பினுடைய வெளிப்பாடு வந்து சொல்லாகவோ செயலாகவோ வெளிப்படுது. அன்புங்கிறது இறை சக்தி. அந்த அன்பா இருக்கிற இறைவன் எங்க இருக்கான்னா நம்முடைய அகத்தில் இருக்கிறான், மனதில் இருக்கிறான், மனதினுடைய மூலமாக இருக்கிறான். அப்ப அந்த மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு எண்ணமோ ஒரு சொல்லோ ஒரு செயலோ பிறருக்கு நன்மை செய்யுது, பிறருடைய துன்பத்தை போக்குது, பிறருக்கு வளத்தை கொடுக்குது அப்படின்னா அதுதான் உண்மையான இறை வழிபாடு, இறை செயல். அப்ப அதுல ரொம்ப உச்சகட்டமா என்ன நீங்க சொல்லிட முடியும்? வார்த்தைகள்ல ஒரு மனுஷனுக்கு என்ன சொல்ல முடியும்? வாழ்க வளமுடன் தவிர வேற எதுவும் சொல்ல முடியும்?
நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, எத்தனையோ தான தர்மங்கள் பண்றாங்க இல்லையா? குறிப்பா பொருள் தானம் இன்னைக்கு உலகத்துல பெரிதாக பேசப்படுகிறது. ஆனா எந்த மகானுமே பொருள் தானம் பண்ணல. இதுதான் மிகப்பெரிய விஷயம். நல்லா மனதுல உள்வாங்கி. எந்த மிகப்பெரிய ஞானியுமே பொருள் தானம் பண்ணல. சரிங்களா? அவங்க பண்ண தானம் எல்லாமே அருள் தானங்கள். அவர்கள் உணர்ந்த ஞானத்தை இந்த மக்களுக்கு கொடுத்தாங்க. தெய்வீகமான சிந்தனைகளை மக்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப தானத்துல பலவிதமான தானங்கள் இருக்கு. சரிங்களா? அந்த தானம் நாம கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது புண்ணியம். சரிங்களா? பிறருடைய துன்பம் போக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது புண்ணியம். இதுதான் பல்லாயிரம் ஆண்டுகளா எல்லா மதங்களும் சொல்லிட்டு இருக்கிற தர்மம். யாருடைய துன்பங்களை எல்லாம் நீ போக்குறியோ அங்க உனக்கு புண்ணியம் பெருகுது. அப்ப அதற்கு தான் தானங்கள் தர்மங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லி வைக்கிறாங்க. அப்ப அதுல உயர்ந்த ஒரு தானம் உயர்ந்த ஒரு தர்மம்னா நீங்க எதை சொல்ல முடியும்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த நீங்க எண்ணத்தால, ஏன்னா பொருளால கொடுக்கறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நிக்கும். சொல்லால விட எண்ணத்தால கொடுக்கறது மிகப்பெரிய விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பொருள் தானம் உயர்ந்தது இல்லைன்னு நான் சொல்லல. அதை விட உயர்ந்தது சொல் தானம். அதை விட கோடி மடங்கு உயர்ந்தது எண்ணங்கள்ல நீங்க தானம் பண்றீங்க. அப்ப நீங்க உலகத்தை நினைத்து வாழ்க வையகம்னு சொல்றீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அதை புரிய வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு 10 நாள் கிளாஸ் எடுக்கணுங்கிறேன். 10 நாள் கிளாஸ் எடுக்கணும். அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு அறிவு கொடுக்கணும். இந்த விஞ்ஞானத்தை கொடுக்கணும். விஞ்ஞானத்துக்குள்ள இருக்கிற நுட்பத்தை கொடுக்கணும். மெஞ்ஞானத்துல இருக்கிற நுட்பத்தை கொடுக்கணும். நிச்சயமா அது நடக்கும்னு நம்புங்க. சரி, நான் என்ன சொல்றேன் ஃபைனலா அப்படின்னா, நீங்க வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது? அலை இயக்க தத்துவம் போன தடவை நம்ம படிச்சோம். நீங்க ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் சொன்னா, அந்த வாழ்த்து அலை எந்த அளவுக்கு நீங்க லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அந்த அலை பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த அலை அவர் மேல போய் மோதும், பிரதிபலிக்கும், சிதறும். அவருக்குள்ள ஊடுருவிச் சென்று அவருடைய கோடான கோடி உயிர் அணுக்கள்லயும், உயிர் துகள்கள்லயும், அவருடைய ஜீவகாந்தத்திலையும், அவருடைய கருமையத்திலையும், அவர் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நாடி, நரம்பு, ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை அத்தனையிலையும் நீங்க சொன்ன வார்த்தை ஊடுருவி உள்ளே சென்று பதியும். அங்கிருந்து உங்களுக்கு திரும்ப வரும். மனதுல நல்லா வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால நான் சென்ற வகுப்புல நிறைவா என்ன சொன்னேன்? நீங்க எதை சொன்னாலும் முதல் நன்மை உங்களுக்கு தான். நீங்க நல்லத நினைச்சாலும், நல்லத சொன்னாலும், நல்லத செஞ்சாலும், சரிங்களா? சந்தனத்தை எடுத்து ஒருத்தர் மேல வீசுறீங்க. ஒரு செயல். முதல் நன்மை உங்களுக்கு தான். சந்தனம் உங்க கையில தான் ஆகும் ஃபர்ஸ்ட். சரிதானா? முதல் உங்க கை மணக்கும். நீங்க மணப்பீங்க. அப்புறம் தான் அடுத்தவனை நீங்க மனம் பரப்ப முடியும். சாக்கடை எடுத்து வலிச்சு ஒருத்தர் மேல வீசுறீங்க. முதல் நாறுறது நம்ம கைதான். சரிங்களா? இப்ப நாம முடிவு பண்ணிக்கணும். நாம சந்தனத்தை எடுத்து வீசலாமா? சாக்கடை எடுத்து வீசலாமா? சரிங்களா? சாக்கடை எடுத்து வீசினீங்கன்னா நீங்க சாக்கடையில நிக்கணும். சாக்கடை கையில எடுக்கணும். நம்ம கை நாரும். அதுக்கப்புறம் தான் அவங்க நாறுவாங்க. அதிகப்படியான இழப்பு நமக்கு தான். சந்தனத்தை எடுத்து வீசி பாருங்க. நீங்க மணப்பீங்க முதல்ல. அதிகப்படியான நன்மை நமக்கு. அப்போ யார பத்தி எதை பத்தி தயவு செஞ்சு கெட்ட எண்ணங்களோ, கெட்ட சொற்களோ, கெட்ட செயல்களோ தவிர்க்கணுங்கிறது அதுல அடிப்படையான விஷயம். அப்போ நீங்க எல்லாரையும் சார் நான் ஞானம் அடையணும். எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். ஏதாவது ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. அதை மட்டும் நான் செய்யறேன்னா, நான் சிம்பிளா சொல்லுவேன். நீ வாழ்க வளமுடன் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இரு. நீ அதை மட்டும் சொல்லு. அதை மட்டும் நினை. வேற ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம். அதனாலதான் அவையார் சொன்னாங்க, அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. அறம் செய்யன்னு சொல்லல. ஏன்னா நீ விரும்பினாலே செயல் வரும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. நிறைய பேருக்கு அது புரியாம இருக்கு. சரிங்களா? அறம் செய்ய நீ விரும்பினாலே உன்னோட எண்ணத்துக்கு என்ன ஆற்றல் இருக்கு? அதை செயல்படுத்துற ஆற்றல் இருக்கு. சரிங்களா? மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லது செய்யணும் நீங்க நினைங்க. உங்க எண்ணம் பிரபஞ்சத்துல பதிந்து நீங்க நல்லது செய்வதற்கான சூழலை உருவாக்கும். சூழலை உருவாக்கும். மிகப்பெரிய விஷயம் இது. சரிதாங்க. ஆனா நீங்க ஏன் எப்படி எதுக்குனாலும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இங்க சில விஷயத்த நம்ம அறிவுக்கு தெரியாது. என் லைஃப்ல நான் இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருக்கேன். சரிதானுங்களா?
ஒவ்வொரு விஷயமா நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துரும். சரிதானுங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நினைக்க வேண்டியது மட்டும்தான். சிலது கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம். இப்ப நீங்க வீட்டுக்காரர பார்த்து வாழ்க வளமுடன்னு சொன்னா அவரு மாறுவாரா? சத்தியமா மாறுவாரு, எழுதி வச்சுக்கோங்க. மாற்று கருத்து இல்ல. எப்ப மாறுவாருங்கிறது சொல்ல முடியாது. அது உங்களுடைய வாழ்த்து, உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, உங்களோட கர்மா, அவரோட கர்மா இதெல்லாம் சேர்ந்து இயற்கை ஒரு விஷயத்த வச்சிருக்கு. நீங்க வாழ்த்தி ஒரே க்ஷணத்திலேயும் மாறலாம். ஒரு க்ஷணத்திலேயே அவர் மாறலாம். டெட் அகைன்ஸ்ட்டா மாறலாம். சரிங்களா? 10 வருஷம் வாழ்த்தி மாறுறதும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க வாழ்த்துற ஒவ்வொரு வாழ்த்தும் பலன் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த குழி தோண்டுவாங்க பார்த்திருக்கீங்களா? கதை கூட சொல்லுவாங்க. சரியா? அடியில ஒரு புதையல் இருக்குன்னு ஒருத்தன் தோண்டுறதுக்கு ஆரம்பிச்சான். தோண்டுனா, 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 தோண்டுனா பல நாட்கள், பல வாரங்கள் தோண்டுனான். ஆனா கிடைக்கல. விட்டுட்டான். சரிங்களா? கடைசியா இத பத்தி தெரிஞ்ச ஒருத்தன், சரி நாம கொஞ்சம் தோண்டி பார்க்கலான்னு ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுனான். புதையல் வந்துருச்சு. சரிதானுங்களா? அப்ப அவன் ஒரு வெட்டு வெட்டுனதுக்கா புதையல் வந்துச்சு? கிடையவே கிடையாது. இவன் பல மாதங்களுடைய உழைப்பு அங்க இருக்கு. அவன் என்ன அந்த கடைசி நேரத்துல நம்பிக்கை இழந்துட்டான். அதுதான் இங்க பிரச்சனை. சரிதானுங்களா? நம்மளும் சிலர் முயற்சிக்கிறோம். சிலருக்கு எதிர்பார்ப்பு. சீக்கிரமா நடக்கணும். உடனே நடக்கணும். 10 வருஷமா திங்க தெரியாம தின்னு சுகர் வந்திருக்கும். டாக்டர்ட்ட போய் 10 நாள்ல சரியாகணும். அப்படின்னு. எப்படி நடக்கும்? சரிதானுங்களா? 10 வருஷமா கண்டத தின்னு வந்த நோயி 10 நாள்ல எப்படி சரியாகும்? சரி ஆகாது. அப்படி நம்புனீங்கன்னா, அது தப்பான மருத்துவம்னு நான் சொல்றேன். சரிதானுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். சரியா? அப்ப இதெல்லாம் நம்மளுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, நம்ம நெறைய ஏமாற்றங்கள சந்திக்கிறோம். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி இப்ப என்ன சொல்லியிருக்கிறோம்? இனிமேல் உங்க மனதுல, உங்க எண்ணங்கள்ல, உங்க சொற்கள்ல நல்லத தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கெட்டது வரும். நிச்சயமா வரும். இது இயல்பு. ஏன்னா கருமையத்துல என்ன பதிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. பல்லாயிரம் கோடி ஜென்மங்களோட பதிவு உள்ள இருக்கு. கெட்டது வந்தா, உடனே நீங்க அதை நல்லதா மாத்தறக்கு முயற்சி பண்ணணும். சரிதானுங்களா? எங்க வீட்டுக்காரர் என்னை கஷ்டப்படுத்துறார் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்குள்ள வருதுன்னா, வரும். கண்டிப்பா வரும். வந்தா உடனே என்ன வரணும்? இல்ல, அவர் என்னை நல்லா வச்சுக்குவார். சரிதானுங்களா? அதுதான் இருக்கணும். நீங்க அவர் என்னை நல்லா வச்சிருக்கார், நல்லா வச்சுக்கிறார், நல்லா வச்சுக்குவார், அவர் வாழ்க வளமுடன் நீங்க சொல்ல, 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 சொல்ல அதற்கான சூழல நீங்க உருவாக்குறீங்க. சரிதானுங்களா? இல்ல, அவரு சரியில்ல, அவர் அப்படி இருக்கார், அவர் இப்படி இருக்கார். சரியா? இப்படி நீங்க நினைக்க, நினைக்க அதற்கான சூழல நீங்க உருவாக்குறீங்க. இவ்வளவுதான் விஷயம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அப்போ இறைவன் வந்து டெஸ்ட் பண்ணுவான். எல்லா நல்லதையும் உடனே குடுத்துற மாட்டான். நீ துன்பப்படுறப்ப கரெக்ட்டா இருக்கிறியான்னு பார்ப்பான். அதான் உண்மையான டெஸ்ட் நமக்கு. ரஜினி சொல்ற மாரி தான். கெட்டவங்களுக்கு நெறைய குடுப்பான். ஆனா கைவிட்டுருவான். சரியாங்களா? நல்லவங்களுக்கு நெறைய சோதிப்பான். ஆனா கைவிட மாட்டான். அப்ப சோதிக்கிறான்னா, நீங்க நல்லவங்களா இருக்கீங்க. உங்கள இறைவன் பற்றி இருக்கிறான். டெஸ்ட் பண்றான்னு அர்த்தம். சரிதானா? இப்போ நம்ம வீட்டுக்காரரோ, குழந்தைகளோ, மாமனாரோ, மாமியாரோ உங்கள பத்தி ஒரு நல்ல விஷயம் சொன்னா ஏத்துக்கிறீங்க இம்மீடியட்டா. ஆனா நம்ம மேல ஒரு குறை சொன்னா நம்மால ஏத்துக்க முடியல. சரிதானே? பங்காரு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் உன்னை பாராட்டுறதுக்கு உரிமை இருக்கிற சமுதாயத்திற்கு உன்னன் மேல் குறை பேசுவதற்கு உரிமை இருக்கு. திட்டுறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க பாராட்டுனா ஏத்துக்கிறீங்க, திட்டுனா ஏத்துக்கிறது இல்ல. என்ன விதத்துல நியாயம் இது? ஒண்ணு பாராட்டையும் ஏத்துக்காதீங்க, திட்டையும் ஏத்துக்காதீங்க. அப்படி இருங்க. ஆனா பாராட்டுனா நான் ஏத்துக்கிறேன், திட்டுனா நான் ஏத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சரிதானுங்களா? ஏன்னா சப்ஜெக்ட் ட்ராக் எங்கேயோ போயிட்டு இருக்கு. யாராவதுக்கு தேவையா இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த இந்த நான் இப்ப பேசிட்டு இருக்கிற விஷயம். எனக்கே சில நேரம் அப்படிதான் நடக்கும். எனக்கு ஏதாவது தேவையா இருக்கும். இல்லாட்டி உள்ள இருக்கிற மக்களுக்கு ஏதாவது தேவையா இருக்கும். அதை வந்து நான் சப்ஜெக்ட்ல அது இயற்கையா பேசிட்டு இருப்பேன். சரி ஓகே. ஆனா ரிலேட்டட் திஸ் சப்ஜெக்ட் தான். சரி சப்ஜெக்ட் விட்டு நான் வெளிய போகல. அலை இயக்கத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எத நினைக்கிறீங்களோ அதுவா ஆகுறீங்க. அதற்கான சூழல நீங்க உருவாக்குறீங்க. அப்ப எப்பவுமே நீங்க நல்லதையே நினைங்க. சரிதானுங்களா? கெட்டது வேண்டாம். கெட்டதுன்னு ஒண்ணு இல்ல. ஆனா நீங்க நினைக்கிறீங்க, அப்ப எனக்கு துன்பம் குடுக்குறாங்களே, அது உங்களுக்கு துன்பம் குடுக்கல ஆக்சுவலா அவங்க. உங்க கர்மாவ வெளிய எடுக்குறாங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா.
அப்ப ஏதோ ஒரு காரணத்துல உங்களுக்கு அது நிகழுது அப்படின்னா, இயற்கை நிகழ்த்துதுன்னா, இறைநிலை நடத்துதுன்னா, இறைவன் செயல்படுத்துறான்னா, அதுல ஒரு காரணம் இருக்கு. காரணம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாமே தவிர, நிகழ்வு தப்பல்ல. உங்களுடைய ஒவ்வொரு நல்லதும், கெட்டதும் உங்களுக்கான அடிப்படை நீங்க தான். உங்ககிட்ட இருக்கிற கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் தான். அப்ப நீங்க எல்லாரையும் பார்த்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்ல, 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 சொல்ல என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க கருமையம் தூய்மையாயிட்டே இருக்கும். இதுல ஒரு பெரிய பியூட்டி பாருங்க. வாழ்க வையகம்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த உலகம் இருக்குல்ல, சரி உலகம் 25,000 மைல் சுற்றளவு கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்குல்ல இந்த உலகம். அத நினைச்சுதான் நீங்க வாழ்க வையகம்னு சொல்றீங்க. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள் எத்தனை? எவ்வளவு மண்ணு, எவ்வளவு நீரு, எவ்வளவு காற்று, எவ்வளவு நெருப்பினுடைய சக்தி, விண்ணினுடைய சக்தி, 84 லட்சம் உயிரினங்கள், 800 கோடிக்கு மேல மக்கள், எத்தனை கடல்வாழ் உயிரினங்கள், நிலவாழ் உயிரினங்கள், எத்தனை மரங்கள், எத்தனை செடிகள், எத்தனை கொடிகள், சரி அதுக்குள்ள இருக்கிற எத்தனை அணுக்கள், எத்தனை செல்கள். நீங்க சொல்ற ஒற்றை வார்த்தை வாழ்க வையகம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்கள், அத்தனை உயிர்கள், அத்தனை அணுக்கள், அத்தனை உயிர் துகள்கள்லையும் போய் என்ன ஆகும்? உங்களோட வாழ்த்தை கொண்டு போய் அதுல சேர்த்து அங்கிருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைபா அனுப்பும். இது இதுக்கு மேல நீங்க என்ன நல்லது செஞ்சிட முடியும் உலகத்துக்கு? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. சரிதானுங்களா? இதுக்கு மேல உலகத்துக்கோ உங்களுக்கோ நீங்க ஒரு பெரிய நல்லது செஞ்சிட முடியாது. சரிதானுங்களா? அப்ப ஏதோ வாழ்க வையகம் சும்மா சொல்றது இல்ல. இந்த உலகத்தை நினைச்சு நீங்க வாழ்க வையகம்னு சொல்லும் போது, இப்ப நான் உங்க உள்ள இருக்கிற அடிக்கடி சொல்ற உதாரணம், இப்ப 217 பேர் உள்ள இருக்கீங்க, ஜூம்ல ஒரு யூடியூப்ல 100 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 300 பேர் உள்ள இருக்கீங்க. 300 பேரையும் பார்த்து நான் வாழ்க வளமுடன்னு சொல்றேன். நீங்க 300 பேரும் ரிப்ளை கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குறீங்க. இப்ப நான் கொடுத்த வாழ்த்து 1, எனக்கு வந்த வாழ்த்து 300. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க வாழ்க வையகம்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொல்ற வாழ்த்து 1, ஆனா உங்களுக்கு வர்ற வாழ்த்து கோடி 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 வாழ்த்து உங்களுக்கு திரும்ப வருது. அதனுடைய அடுத்தபடிதான் நான் சொல்லியிருக்கிறேன் வாழ்க பிரபஞ்சம் அப்படின்னு. இப்ப வாழ்க பிரபஞ்சம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இந்த பூமி மாதிரி பல பல ஆயிரம் லட்சம் கோடிக்கணக்கான பூமிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு, சக்திகள் இருக்கு. அத்தனையிலையும் உங்க ஆற்றல் போய் பட்டு மோதி சிதறி பிரதிபலித்து ஊடுருவி அத்தனையோட ஆற்றலும் உங்ககிட்ட எடுத்துட்டு வரும். அது எவ்வளவு பெரிய மகாமந்திரம் பாருங்க. வாழ்க இறைநிலைனா அது எல்லையற்ற தூய இறைவனைய நீங்க வாழ்த்துறீங்க. அப்ப உங்க வாழ்த்து அலை அந்த இறைநிலையோட இறை சக்தியோட போய் இணைந்து அதுல மோதி சிதறி பிரதிபலித்து அதற்குள்ள ஊடுருவி சென்று அங்க இருக்கிற ஆற்றலை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குதுன்னா நீங்க எவ்வளோ பெரிய ஆள்னு யோசி. இந்த மந்திரத்தை சர்வசாதாரணமாவெல்லாம் சொல்லிட முடியாது. சரிங்களா? நீங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கணும். நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாங்க. எப்பவுமே எல்லா பொருளையும் எல்லா உயிரையும் நினைச்சு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம் சொல்லிட்டே இருக்கு போதும். அவ்வளவுதான். உங்க லைஃபுக்கு தேவையான எல்லாம் அது கொடுத்துருங்கிறாரு மகரிஷி. உண்மை அதுதான். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சார், வாழ்க வளமுடன் சொன்னா அவ்வளவு நடக்குமா? உண்மையாலுமே அந்த வார்த்தைக்கு ஏதாவது சொன்னா எல்லாமே நடக்கும்னு சொல்றீங்களா? அப்படி ஒரு சக்தி இருக்கா? அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு சீடர் குரு கிட்ட, குரு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு மிகவும் சக்தி இருக்குப்பா, அதை நீங்க பார்த்து பயன்படுத்தணும். சரிதான? வள்ளுவத்திலே என்ன சொல்றது? யாகாவராயினும் நா காக்க. சரிதானுங்களா? அதே போல எதை போட்டாலும் அழிச்சிடலாம், எடுத்துடலாம், சொல்ல போட்டா திரும்ப எடுக்க முடியாது. கவனிங்க. இப்படி வார்த்தைகளுக்கு நிறைய, சரிதானுங்களா? என்ன எலும்பில்லாத நாக்கு நரம்பில்லாத நாக்குன்னு எதை சொல்லுவாங்க இல்லையா? அது ஏன் இதுக்கு இவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னா, கருநாக்கு நல்லா சொல்லுவாங்க. உண்மையாலுமே வார்த்தைக்கு சக்தி இருக்கா? இந்த குரு விளக்கிட்டு இருக்காரு வார்த்தைக்கு சக்தி இருக்குன்னு. அந்த சீடனுக்கு புரியல. சரி, நேரடியா சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாரு,
நல்லா வகுப்படுத்திட்டு இருந்தவர் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கேள்வி கேட்ட சீடனை பார்த்து, அட அறிவு கெட்டவனே, அட முட்டாளே, இத்தனை நாள் நீ இங்க இருக்கிறியே, உனக்கெல்லாம் அறிவே வராதா, நான் சொல்றதே புரியாதான்னு திட்டக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு வந்தது பாருங்க கோபம். கொஞ்சம் நஞ்சம் கோபம் இல்ல. சரிதானுங்களா? அவனும் திரும்ப பயங்கரமா திட்டக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த குருவை. சரிங்களா? அப்புறம் அவன் திட்டி ஓரளவுக்கு நிறைவானதுக்கு அப்புறம் அந்த குரு சொன்னாரு, மன்னிச்சிருப்பா, நான் உன்னை பத்தி தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சிரு, நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் இறங்கி அன்பா பேசுறதுக்கு ஆரம்பிச்சாரு. அவனும் அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி, இல்லைங்க குருவே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பேசினான். இப்போ இப்போ அவனை ரியலைஸ் பண்ண வைக்கிறாரு. ஏப்பா, இந்த வார்த்தைக்கு சக்தி இருக்குதான்னு நீ கேட்ட. நான் முதல்ல சொன்ன உனக்கு புரியல. ஆனா உன்னை நோக்கி நான் கடுமையான சில வார்த்தைகளை பிரயோகம் பண்ணேன். உனக்குள்ள எவ்வளோ பெரிய கடுமை வெளியே வந்ததுன்னு பார்த்தியா? ஆமா குருவே, இப்பதான் நான் பார்க்கிறேன். நான் உன்னை நோக்கி அன்பான வார்த்தைகள் அனுப்பினேன். உனக்குள்ள எப்படி மாற்றம் வந்ததுன்னு பார்த்தியா? ஆமா குருவே, இப்பதான் நான் உணர்றேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கு. சரிதானுங்களா? வார்த்தையை சாதாரணமா நினைக்காதீங்க. எண்ணங்கள் தான் வார்த்தையாக வெளிப்படுகிறது. நீங்க பேசுற வார்த்தை, நம்ம ஒன்னும் பைத்தியம் இல்ல உளறிட்டு இருக்கிறதுக்கு. உங்க எண்ணத்தினுடைய மனதனுடைய ஆற்றல் தான் சொல்லாக வெளியே வருகிறது. நிறைய பேர் சண்டை போடுறப்ப சொல்லுவாங்க, தெரியாம ஏதாவது சொல்லியிருப்போம். சரிதானுங்களா? நான் தெரியாம சொல்லிட்டேம்மா, மன்னிச்சிருன்னா அந்த அம்மா உடனே கேட்கும். மனசுல இல்லாம நீங்க சொல்லுவீங்களா? எப்படி வரும்? மனசுல இல்லாம வார்த்தை எப்படி வரும்? வாய்ப்பே கிடையாது. சரிதானுங்களா? அப்ப உங்க மனதினுடைய ஆற்றல், மனதிற்கு மூலமாக இருக்கிற இறைவனுடைய ஆற்றல், அந்த இறை ஆற்றல் தான் மனதிலிருந்து எண்ணங்களாக, அதுவே வார்த்தையாக வெளிப்படுகிறது. அப்ப எண்ணத்தில் இருக்கிற சக்தி வார்த்தைக்கு இருக்கு. சரிதானுங்களா? நான் அடிக்கடி சொல்றது, நீங்க உங்க உண்மையாலுமே உங்க வார்த்தைக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருக்குதுன்னா, நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. உங்க வீட்டு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா? அங்க போங்க. போயிட்டு ரோட்ல நின்னுட்டு, டேய் வாடா வெளிய போலீஸ் அப்படின்னு சொல்லுங்க. சரிதானுங்களா? சும்மா சொல்லுங்க. சரியா? ஏதாவது சத்தம் போடுறேன்னா சத்தம் போடுங்க. உண்மையாலுமே உங்க வார்த்தைக்கான பவர் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? இன்னும் கமிஷனர் ஆபீஸ் போனீங்கன்னா இன்னும் பவர் உங்க வார்த்தைக்கு இருக்கிற பவரை நீங்க தெரியலாம். இன்னும் பெரிய பெரிய விஐபிஸ், டாப் லெவல் இருக்கிறவங்ககிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா இன்னும் உங்களோட பவரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க வார்த்தைக்கு என்ன பவர் இருக்குதுன்னு. சரிதாங்களா? உண்மையாலுமே சொல்றேங்க, நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கு. நம்புங்க. சரிதாங்களா? ஏனோ தானோன்னு ஏதோ கண்ட நியாயம் பேசுறதுக்காக இறைவன் அந்த ஆற்றல் நமக்கு கொடுக்கல. அதுதான் சொல்றாரு சித்தர், சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. இந்த மனம் அடங்காதவனுக்கு வாய் எதுக்குப்பா கொடுத்த? அவன் கண்டதெல்லாம் பேசி அவன் வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டு இருக்கானே. சரிதானே? இப்ப எதற்காக இந்த வாய் கொடுக்கப்பட்டது? இறைவனை உணர்வதற்கான செயலில் ஈடுபடுவதற்காக. சரிதானுங்களா? புண்ணியத்தை பெருக்குவதற்காக. சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டோரி போட்டிருக்குன்னா இல்லையான்னு தெரியல. ஒரு குரு ஒரு சிஷ்யன்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த நல்ல பொருள் எது அப்படின்னு ஒரு டெஸ்ட். சரிதானா? அது கொண்டு வர்றவங்களுக்கு பெரிய பரிசு. இந்த குரு அந்த பெண்ணை, அவரோட பெண்ணை கல்யாணம் பண்ணி தரதா ஒரு சில கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா அந்த நாட்டில் பாதி எழுதி கொடுக்கறதா ஒரு கதை சொல்றாங்க. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்குவோம். உலகத்திலே மிக கொடுமை நல்லது, மிக நல்லது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நல்ல பொருளை நீங்க கொண்டு வரும். எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பொருள் வந்து இது இவ்வளவு நல்லது, அது அவ்வளவு நல்லதுன்னு சொல்றாங்க. கடைசியா அந்த குருவுடைய சீடன் ஒரு டப்பா ஒண்ணு கொண்டு வர்றாரு. உள்ள திறந்து பார்த்தா ஒரு ஆட்டினுடைய நாக்கு. சரிங்களா? ஒரு ஆட்டினுடைய நாக்கு உள்ளது. ஏன்னா மனுஷ நாக்கு தான் கொண்டு வரணும் ஆக்சுவலா. ஆனா அது சரியான முறையா இருக்காது. அதனால வெட்டப்பட்ட ஒரு ஆட்டினுடைய நாக்கை எடுத்துட்டு வந்து அவருக்கு காமிக்கிறார். இதுதான் உலகத்தின் மிகச்சிறந்த பொருள். உலகத்தின் மிகச்சிறந்த பொருள்.
எப்படிப்பா சொல்ற அப்படின்னு. ஒண்ணும் இல்லைங்க. ஒருத்தர் ரொம்ப மனசோர்வுல இருக்காரு. வாழ்க்கையே வாழ முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கிறாரு. சூசைட் பண்ணிக்கலாம், தற்கொலை பண்ணிக்கலாங்கிறப்ப போறாரு. ஆனா, அவரு ஒருத்தர் பேசுற பேச்ச கேட்கிறாரு. பேச்சை கேட்டு அவருடைய தற்கொலையவே அவர் வந்து நிறுத்திக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெறைய பேர் இப்படியெல்லாம் பேசி பார்த்திருக்கலாம். சரிதானுங்களா? அப்ப ஒருத்தர் பேசக்கூடிய பேச்சு ஒருத்தரை துன்பத்திலிருந்து மீட்குது. ஒருத்தர மிக சந்தோஷமா வைக்குது. சரிதானுங்களா? ஒருத்தர் நீங்க சொல்ற விஷயத்த மன ஆறுதலா சரிதானுங்களா? 4 நல்ல வார்த்தை 4 சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளவு ஆறுதல் கிடைக்குது. அவன் துன்பத்திலிருந்து மீட்டெடுக்குது. அவனுக்கு ஒரு நல்ல வழியை காக்குது, உத்வேகத்தை குடுக்குது, தன்னம்பிக்கை குடுக்குது, வாழ்க்கையவே உயர்த்துது. அப்ப இந்த நாக்கு மாதிரி துன்பத்திலிருந்து மனிதனை இன்பமாக்குறதுக்கான ஒரு கருவி கிடையாதுங்க குருவே. அந்த குரு ஏற்றுக்கொள்கிறார். உண்மை. நீ சொல்றது உண்மை. இந்த நாக்கு மாதிரி உலகத்தின் மிகச்சிறந்த புனித பொருள் எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றார். அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்திலே மிக துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க கொண்டு வாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பொருளை கொண்டு வந்து பல விளக்கங்கள் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த சீடன் மறுபடியும் வர்றான். மறுபடியும் அதே பாக்ஸ் உள்ள திறந்தா அதே நாக்கு. என்னப்பா இது? உலகத்தின் மிகச்சிறந்த நல்லது பண்ற பொருள்னு இதை சொன்னா நான் ஏத்துக்கிட்டேன். உலகத்தின் மிக கொடுமையான பொருள் எதுன்னு கேட்டா அதையும் இதுவே கொண்டு வர்றே. ஆமாம் குருவே. இதுதான் உண்மை. சரியாங்களா? இந்த நாக்கு எத்தனை பேரை மனதை உடலை காயப்படுத்துது. சரிதாங்களா? எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழிக்குது. எத்தனை பேருடைய வாழ்க்கையை துன்பப்படுத்துது. சரியா? இப்படி நிறைய அடுக்குறாரு. அப்ப அந்த குரு அதுக்கு சம்மதிக்கிறார். உண்மை. சரிங்களா? அப்ப நம்மகிட்ட இருக்கிற நாக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாக்கு உலகத்தின் மிகப்பெரிய புண்ணியத்தையும் அது செய்யும். உலகத்தின் மிகப்பெரிய பாவத்தையும் அது செய்யும். அது எதுக்கு பயன்படுத்தணுங்கிற அறிவு தான் நம்மகிட்ட இறைவன் கொடுத்திருக்கார். சரிங்களா? மிகப்பெரிய புண்ணியத்தை செய்யணும்னா இது நல்லதை தவிர வேற எதையும் நினைக்கவே சொல்லவே கூடாது. அப்ப வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்றிலிருந்து சரிங்களா? நம்ம குழந்தைகளை நம்ம திட்டுறோம். திட்டுறோம். ஆமா, எரும மாடேங்கிறோம், சனியனேங்கிறோம், ஏன் பன்னி மாதிரி இருக்கிறேங்கிறோம். சொல்றோம். காது பட திட்டுறோம். சரிதானுங்களா? நீங்க ஒவ்வொரு முறை அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதும் சரிதானுங்களா? அந்த வார்த்தைக்குள்ள அந்த உயிரினத்தோட குணம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? ஒரு வார்த்தைக்குள்ள அதனுடைய குணம் இருக்கு. சும்மா அந்த வார்த்தை அமையாது. சரிங்களா? அப்ப நீங்க அந்த குழந்தைய பார்த்து, வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்து அந்த சொல்லை நீங்க பயன்படுத்தும் போது, அது அப்படியே அவங்களுக்கு பலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. அதனால ரொம்ப கவனமா இருங்க சொற்களை கையாளும் போது. இன்னையிலிருந்து உங்களே நீங்க வாட்ச் பண்ணுங்க. நாம பயன்படுத்துற சொல் எப்படி இருக்குன்னு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அதிசயப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற அத்தனைக்கு காரணம் நீங்க பேசுற சொல்லாத்தான் இருக்கும். நீங்க கவனிங்க. கவனிங்க. இத்தனை நாள் நீங்க உங்கள கவனிச்சதே இல்ல. இதுதான் நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கிற அளவுக்கு இருக்கிற கவனம், நான் என்ன சொல்றேங்கிறதுல எனக்கு இல்ல. அதுதான் இப்ப பிரச்சனை. நான் எல்லாத்தையுமே எதிர்மறையா, தேவையில்லாம குறை பேசிட்டு, குற்றம் கூறிட்டு, இப்படியே சொல்லிட்டே இருக்கிற ஒரு நபர்கிட்ட எப்படி நிறை வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க தான் உங்க வாழ்க்கைய உருவாக்குறீங்க. அப்ப இனிமேல் உங்க லைஃப்ல சரிதானுங்களா? எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். அதான் உண்மை. அப்ப எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு படி மேல போய் நான் அடிக்கடி சொல்றது, நீங்க நினைக்கிறது நடந்தா வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது நடக்கலைன்னா 2 முறை வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா 10 முறை வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அதான் உண்மை. சரிதானுங்களா? இதுல கஷ்டப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அந்த விதத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆற்றலை பயன்படுத்தி உங்க வாழ்க்கைய வளமாக்கிக் கொள்ளுங்க. சரிங்களா? எப்பவுமே உங்க மனதுல உங்க வார்த்தையில வாழ்க வளமுடன்ங்கிறத இருக்கும். வேற எதுவும் நெகட்டிவா இருக்கக்கூடாது. நெகட்டிவ் வந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்தி சரியாங்களா? சிம்பிள் வாழ்க வளமுடன். என்ன உணர்ந்து சொல்லணும். அவ்வளவுதான். சரியாங்களா? சரி. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். டைம் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம். ஓ! டைம் இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு. 2 மினிட்ஸ் இருக்கு. 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ஸ்லைடோட முடிச்சுக்கலாமா? கிட்டத்தட்ட இதுல வந்து
96 ஸ்லைடு இருக்கு. இப்பதான் நம்ம 32வது ஸ்லைடு எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிடுச்சு. இந்த டாபிக் தயவு செஞ்சு 1க்கு 2 முறை கேளுங்க. இது நானே திரும்பி கேட்கணும். இந்த எண்ணங்கள் வார்த்தைகளுக்கு இருக்கிற விஷயம், ஏன்னா நம்ம இதுல கவனமா இருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு கடைசி வகுப்புல 150வது வகுப்புல தான் மிகப்பெரிய சீக்ரெட் சொல்வேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல சீக்ரெட் ஒன்றும் பெருசா கிடையாது. சரிங்களா? இத ஒன்ன நீங்க சரியா பிடிச்சாலே எல்லாத்தையுமே நீங்க சக்சஸ் பண்ணலாம். ஆனா ஒன்ன பிடிக்கணும். ஒன்றை பிடி, உறுதிப்பிடி, இறுதிப்பிடி, கடைப்பிடின்னு சொல்லுவாரு புலவரையா. சரிங்களா? அப்படி ஒன்ன பிடிங்க, அதை உறுதியா பிடிங்க, அதை இறுதியா பிடிங்க, அதை கடைப்பிடிங்க. சரிதானுங்களா? அப்போ இதுல என்ன உதாரணம் சொல்றோம் அப்படின்னா, இப்போ சூரியன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருது இல்லையா? நம்ம வெளிச்சம்னு சொல்றோம். ஆனா அதுல இருந்து என்ன வருதுன்னா ஒரு ஒளி அலை வெளியே வருது. சரிங்களா? அந்த ஒளி அலை எந்த பொருள் மேல மோதுதோ அதற்கு ஏற்ப அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். சரிதானுங்களா? பாறை மேல மோதுச்சுன்னா அது ஒரு மாதிரி சூடா இருக்கும். புல்வெளி மேல மோதுச்சுன்னா ஒரு மாதிரி அது வெது வெதுப்பா இருக்கும். நீரின் மேல மோதுச்சுன்னா அது ஒரு குளிர்ச்சியா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த பொருளிலிருந்து இருந்து வரக்கூடிய அலைகள் இந்த மோதக்கூடிய பொருளினுடைய தன்மைக்கு ஏற்ப தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். சரிதானுங்களா? அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. ஆனா அந்த தன்மை அப்படியே எல்லா பொருளையும் ஒரே மாதிரி இருக்காது. ஆஹ் அதாவது இப்போ செவ்வாய் கோள் சுத்துது, பூமிக்கு பக்கத்தால சுத்துது. ஒருத்தருக்கு செவ்வாய் கிரகம் நல்லதை பண்ணுதுங்கிறாங்க, ஒருத்தருக்கு செவ்வாய் கிரகம் துன்பத்தை கொடுக்குதுங்கிறாங்க. இது செவ்வாய் கிரகத்தின் மேல இருக்கிற தவறா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த கிரகத்திலிருந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆற்றல் வருது. ஆனா உங்க உடல்ல எந்த மாதிரியான சக்தி நீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நன்மையோ தீமையோ கொடுக்குது. உதாரணத்துக்கு மழையில 10 பேர் நனையிறோம். 4 பேர் பயங்கர குஷியா ஆடிட்டு இருக்காங்க, நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் சரியாங்களா? ஒரு 4 பேர் நார்மலா இருக்கிறாங்க, ஒரு 2 பேருக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. இது மழை மேல குற்றமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. மழை மேல குற்றம் கிடையாது. மழை ஒரே மாதிரி தான் பெஞ்சது 10 பேருக்கும். இம்யூனிட்டி ரொம்ப நல்லா இருந்தவன் சந்தோஷமா ஆடிட்டு கிடக்குறான், அப்புறம் நல்லா இருக்கிறான். இம்யூனிட்டி நார்மலா இருக்கிறவன் நார்மலா இருக்கிறான். இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவனுக்கு காய்ச்சல் வருது, ஜன்னி வருது. இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். பட் இன்பம், அமைதி, துன்பம்ங்கிற 3 நிலை ஒரே நிலையில கிடைக்குது. அப்ப இது மழை மேல குற்றமானா மழை மேல குற்றம் இல்லை. அதை பெற்ற மக்கள் உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பாற்றல், அவருடைய கர்மா, அதுல இருக்கிற ஒரு பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம அந்த வாழ்த்து அலை, நீங்க ஒரு விஷயத்த அனுப்பும்போது அவர்களுடைய தன்மையிலையும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி. இதுல இன்னொரு பயம் உங்களுக்கு வரலாம். அதுக்காக தான் இந்த ஸ்லைடு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது, சார் இங்கிருந்து அங்க போய் அங்கிருந்து இங்க வருதுன்னு சொல்றீங்களே சார், அவங்களோட அந்த கெட்ட புத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்துருமா சார்? அப்படி சிலருக்கு டவுட் வரலாம். கண்டிப்பா வரும்ல. சரி, உங்களோட எதிரி நீங்க வாழ்த்துறீங்க அப்படின்னா அப்ப அவன் மேல அந்த வாழ்த்தலை போய் மோதி சிதறி பிரதிபலித்து அவனுக்குள்ள ஊடுருவி அவனுடைய ஆற்றலையும் சேர்த்து எடுத்துட்டு வரும்னு சொன்னா அப்ப அந்த எதிரியோட கெட்ட குணமெல்லாம் எனக்கும் வந்துருமா சார்? அது கிடையாது. ஆக்சுவலா அவங்களோட கெட்ட குணமே இல்லை, அது வேற. அது நம்ம பின்னாடி பேசுவோம். யாருகிட்டையும் கெட்ட குணம் இல்லை, யாருகிட்ட யாரும் கெட்டவங்க இல்லை, எதுவும் கெடுதலும் இல்லை. அது பின்னாடி பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க வாழ்த்து அலையை என்ன ஃப்ரீக்குவன்சியில் அனுப்புறீங்களோ அவர்களுக்குள்ள அந்த ஃப்ரீக்குவன்சியில என்ன இருக்குதோ அதைத்தான் அதை எடுத்துட்டு வருமே தவிர, சரிதானுங்களா? அந்த அவர்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் உங்களுக்கு வரும்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? அவர்கிட்ட இருந்து எந்த கெட்டதும் உங்களுக்கு வராது. நீங்க எந்த மன அமைதி நிலையில, ஒரு நிறைவு நிலையில அந்த வாழ்த்து அனுப்புறீங்களோ அந்த நிலையில அவர்கிட்ட என்ன இருக்கோ அமைதி நிறைவு மட்டும்தான் இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி அந்த நிலையில இருக்கிற நல்ல விஷயத்தை தான் எடுத்துட்டு வருமே தவிர நீங்க ஒன்றும் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை சொல்லி புரியுறதுக்காக ஒன்று சொன்னேன். ஓகே. சரி, எப்படி வாழ்த்துறது? நம்ம மகிழ்ச்சியை எப்படி வச்சிருக்காங்க வாழ்த்த? சரிங்களா?
தவத்திற்கு பின்னாடி வாழ்த்தணும்னு போட்டிருக்கோம். எப்படிங்க? தவத்திற்கு பின்னாடி தவத்திற்கு முன்னாடி அருள் காப்பு சொல்லணும், அன்னை தந்தை ஆசான் வணக்கம் சொல்லணும், இட தூய்மை அருளாற்றல் பாய்ச்சுதல் சொல்லணும். தவத்திற்கு பின்னாடி வாழ்த்து. அது ஏன் சார் தவத்திற்கு பின்னாடி வாழ்த்துறோம் அப்படின்னா, தவம் எதுக்காக பண்றோம்? மனதினுடைய அலைச்சல் வேகத்தை குறைப்பதற்காக தவம் பண்றோம். சரியானுங்களா? அப்ப நல்லா தவம் பண்ணிட்டீங்கன்னா மனதினுடைய வேகம் மிக மிக நுட்பமாயிரும். அது இப்ப பண்ணிட்டு இருக்கிற தவம் எல்லாம் அற்புதமா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி செட் ஆகுது. நல்லா பண்ணுங்க. அப்ப மிக மெல்லிய அலைச்சுழல் வேகத்தில இருந்து நீங்க வாழ்த்து கொடுக்கும்போது அந்த வாழ்த்துக்கு 1000 மடங்கு சக்திகிறது. அதுதான் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற எண்ணத்திற்கே வலு அதிகம். ஏன்னா அந்த வார்த்தையே மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. சொல்ல போனா இறை வார்த்தை அப்படின்னு சொல்றோம். இப்ப இறைவன் என்ன நினைக்கிறான்? எல்லா உயிர்களும் வளமோட வாழணும்னு இறைவன் நினைக்கிறான். அப்படிதானே? நினைக்கிறது மட்டும் இல்ல, அவன் அந்த செயல்லையும் ஈடுபட்டு இருக்கான். அப்ப அந்த இறையோடைய செயலையே நீங்க ஒரு வார்த்தையா மாத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது ஒரு இறை சொல். இறைவன் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒரு வார்த்தையை நீங்க கேட்டா அவன் வாழ்க வளமுடன் சொல்லுவான்னு வச்சுக்கோ. அதான் சொல்லிட்டு இருக்கான். பிரபஞ்சம் முழுக்க அதான் சொல்லிட்டு இருக்கான். அது சொல்றது மட்டுமல்ல, அதற்கான விஷயம் அத்தனையும் பர்ஃபெக்டா செஞ்சுட்டும் இருக்கிறான். அப்ப அந்த வாழ்க வளமுடன் சொன்னாலே அதற்கு ஆற்றல் அதிகம். இன்னும் தவ முடிவுல சொல்றப்போ இன்னும் பல மடங்கு ஆற்றல். ஏன்னா மனம் மிக நுண்ணிய நிலையில் இருக்கிறதுனால அந்த எண்ணங்கள் சீக்கிரம் செயலுக்கு வந்துடும். அதனாலதான் நாம சொல்றதுக்கும் மகான்கள் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? சரிதானே? கொங்கணவர் சொல்றாரு, சரிதானே? தவம் பண்ணிட்டு வர்றாரு, மேல ஒரு கொக்கு எச்சம் போடுது, மேல கொக்க வெறிச்சு பாக்குறாரு, கொக்கு தீப்பற்றி எரியுது. சொல்லக்கூட இல்லை, நினைக்கிறார். ஏன் அவங்களோட எண்ணத்துக்கு வலு அதிகம் அப்படின்னா, அவங்க தவம் ஏற்றி 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 அதிகப்படியான மன ஆற்றலை வைத்திருக்கிறார். அப்ப தவம் பண்ணி மகான்கள் சொன்னா உடனே நடக்கும். அது மகரிஷி எண்ணத்தினுடைய ஆற்றல நிறைய விளக்கி இருக்கிறாங்க. ட்ரெயினை நிறுத்துறதாகட்டும், ஐநா சபையில நம்ம நேருஜி அவர்கள் பேசுறதாகட்டும், இப்படி நிறைய இடத்துல மகரிஷி எண்ணத்தினுடைய ஆற்றலை விளக்கி இருக்கிறாங்க. அவர் இண்டிவிஜுவலா டெஸ்ட் பண்ணி விளக்கியிருக்காரு. அந்த எண்ணம், அந்த ஆற்றல் நமக்கும் இருக்கு. அப்ப நீங்க அப்படி தவ முடிவுல வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து 1000 மடங்கு சக்தியா இருக்கும். தவ முடிவுல வாழ்த்துறதால வயதில் குறைந்தவங்க கூட வயதில் பெரியவங்களை வாழ்த்தலாம். இந்த வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம், அதெல்லாம் சும்மா நேம் ஷேக்குக்காக போடப்பட்ட வார்த்தைகள் நான் நினைக்கிறேன். வாழ்த்தருக்கு வயது தேவையில்லை. எங்க அப்பா நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன் நான் சொல்றதுக்கு வயசு என்ன தேவையில்லை? சரிதானுங்களா? என் முன்னோர்கள் வாழ்க வளமுடன் சொல்றதுக்கு வயசு என்ன தேவை? வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை. எல்லாரும் எல்லாரையும் வாழ்த்த வாழ்த்த உங்க வாழ்க்கை மாறும். இந்த ஒரு விஷயத்தோட நான் நிறைவு பண்றேன், காலம் கருதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன போன வகுப்புல எப்படி மற்றவங்களை பார்த்து கெட்ட சொல் சொன்னா எவ்வளவு தீமை வரும்னு சொல்லணும், அந்த மாதிரி இது அதை விட இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த படத்துல உங்களுக்கு நல்லா புரியும். இந்த படத்துல ஒரு நான் இருக்கு, ஒரு அம்பு இருக்கு, சரிங்களா? நானு அந்த வில்லுல கட்டி அந்த அம்பை இழுத்து வச்சிருக்கீங்க. இப்போ இந்த அம்பு, சரிங்களா? இப்ப நார்மலா இந்த நான் இந்த கயிறு இருக்கு இல்லையா, இதைத்தானே இழுத்து விடுவோம். இது நேரா இருக்குது. இப்படி இருந்து இந்த அம்பை விட்டீங்கன்னா இந்த அம்பு போகுமா அப்படின்னா போகாது. இங்கே விட்டீங்கன்னா விட்ட இடத்துலயே விழுந்துரும். சரிங்களா? கொஞ்சம் தூரம் இழுத்து இருக்கிறாங்க இவங்க. இப்ப விட்டீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும். இன்னும் கொஞ்சம் தூரம் இழுத்தீங்கன்னா இன்னும் வேகமா போகும். டெட் எண்டு. இந்த வில்லே உடையறதுக்கு அளவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறப்ப கடைசி இழுத்து விட்டீங்கன்னா அது அதனுடைய இலக்கையும் தாண்டி செல்லும். அதுதான் உண்மை. அப்ப இந்த வில்லுல எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அம்பினுடைய வேகம் அதிகரிக்கும். அது மிக விரைவாக அதனுடைய இலக்கை அடையும். அதானே? அப்ப நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பீட்டா சாதாரண மனோநிலையிலிருந்து யோசிக்கிறவங்க அம்பை இழுக்காமையே விட்ட மாதிரி நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் பெரிதா செயலுக்கு வராது. நீங்க நல்லா தியானம் பண்ணி ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, சொல்றீங்க அப்படின்னா
அதுதான் தவத்திற்கு பின்னாடி வாழ்த்து. இப்போ ஆல்ஃபா லெவல்ல சொன்னீங்கன்னா அது இந்த அளவுக்கு இழுத்து விடுறதுக்கு சமம். இன்னும் டீப்பா நீங்க மெடிடேட் பண்ணி தீட்டா லெவலுக்கு போயிட்டீங்க. மன அலைச்சுழல் வேகம் 4லிருந்து 7 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் போய் அங்கிருந்து சொன்னீங்கன்னா இன்னும் அது அபரிவிதமா செயலுக்கு வரும். டெல்டா வேவ். டெல்டா வந்து மகான்களோட ஸ்டேஜ். இந்த எண்டு 0 அப்படிங்கிறது இறைவன். சரிங்களா? 1 2 3ங்கிறது இறைநிலையினுடைய தொடக்க நிலை. அப்போ 1 2 3 ஃப்ரீக்வன்சியிலிருந்து நீங்க எதை சொன்னாலும் அது உடனடியாக பிரபஞ்சத்தில் செயலுக்கு வரும். சரிதானுங்களா? அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஆழமாக தியானித்து ஒருத்தரை வாழ்த்துறீங்களோ, உங்களை வாழ்த்துறீங்களோ, அது மிக மிக விரைவாக செயலும். நாம் இருக்கிறது இந்த சிவப்பு கலர் லைன்ல, பீட்டா வேவ்ல. தவம் பண்றவங்க ஆல்பா வேவ், தீட்டாலே போறாங்க. ஞானிகள் நல்லா ஆழ்ந்த மெடிடேஷன் பண்ணா டெல்டா வரைக்கும் நீங்க போலாம். உங்க மனதை இறைவனோட கனெக்ட் பண்ணி நீங்க வாழ்த்தலாம். உங்க மனதை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி வாழ்த்தலாம். சரிதானுங்களா? அப்ப நாணை இழுக்கும் அளவுக்கு அம்புக்கு வேகம் இருப்பது போல் நாம் எவ்வளவு அமைதி அப்படியே குறைய 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 மன அமைதியாயிட்டே. அப்ப எவ்வளவு அமைதிக்கு அறிவை மனதை நீங்க கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்த்துக்கு செயல்படும் வேகம் அதிகரிக்கும். சரிங்களா? அதனாலதான் தவம் பண்றவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது. சாபம் வந்துடும். அவங்க சாபம் விட்டா எது வேணாலும் பலிக்கும். சரிதானுங்களா? அப்ப வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு வந்து சயின்டிபிக்கா சொல்றேன். சரிங்களா? ஜப்பானுடைய மிகச்சிறந்த விஞ்ஞானி, நோபல் பரிசு பெற்றவர் டாக்டர் மசாரோ எமோட்டோ வந்து நீர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணி உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை வச்சுதான் வாட்டர் மெடிடேஷனே நான் உங்களுக்கு வந்து கொடுத்தேன். அது மகான்கள் ஞானிகள் எல்லாருமே உணர்ந்திருக்கிறாங்க. அதனால நீங்க பல கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நீரை வந்து ஒரு புனித நீரா மாற்றி தீர்த்தமாக நமக்கு தண்ணி மந்திரிச்சு கொடுக்கறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப நீருக்குள்ள மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. அம்மா ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். அன்பர்களே, இப்போ ஒரு